இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 35க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். காசா எல்லை அருகே ரஃபா பகுதியில் அகதிகளாக தங்கியிருந்த பாலஸ்தீனியர்கள் முகாம் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி முழுவதும் பயங்கரமாக தீப்பிடித்து எரிந்தது. தாக்குதலில் 35க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஏராளமானோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் பாலஸ்தீனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து விளக்கமளித்துள்ள இஸ்ரேல், ரஃபா பகுதியில் பதுங்கியிருந்த ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து துல்லியமான உளவுத்துறை தகவல் மற்றும் வெடி மருந்துகளை கொண்டு இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஆனால் சர்வதேச விதிமுறைகளுக்கு மாறாக தாக்குதல் நடத்தவில்லை என்றும் பொதுமக்கள் மீதான தாக்குதலில் ஹமாஸுக்கு பங்கு இருப்பதாகவும் இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த 4 மாதங்களுக்கு பிறகு ஹமாஸின் ஆயுத பிரிவான அல் ஹசாம் படைப்பிரிவு காசா பகுதியிலிருந்து ராக்கெட்டுகளை ஏவியது. இதனால் 4 மாதங்களுக்கு பிறகு இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரில் சைரன்கள் ஒலித்தன. இதற்கு பதிலடியாக இஸ்ரேலிய ஜெட் போர் விமானங்கள் காசா வடக்கு பகுதியில் குண்டுகளை வீசி வான்வழி தாக்குதல் நடத்தின. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.